ஹாய்மா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி ஒரு விஷயம்ப்பா. என்னென்னா, நாளைக்கு வந்து புரட்டாசி 3வது வாரம். சரி, தழுப்பு போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூ எக்ஸ்ட்ரா வாங்கலான்னு சொல்லிட்டு பூக்காரம்மா கூப்பிட்டேன்ப்பா. நான் வந்து செகண்ட் மாடியில் இருக்கேன். அதனால் கூட போட்டால் காசு அதிலே போட்டால் அவங்க எடுத்துகிட்டு எவ்வளோ நம்ம சொல்கிறோமோ மீதி காசு போட்டுருவாங்க. அப்படி தான் நான் வாங்குவேன். இன்றைக்கி வந்து ஒரு தாத்தாயிட்ட வாங்குவேன் எப்போவுமே. அவர் வந்து இந்த டைம் தான் வருவார். நான் சீக்கிரமாக வாங்கிட்டேன். வாங்கி வச்சுட்டு வெளியே ஷாப்பிங் போகணும், கடைக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஆனால் இன்னொரு லேடி வந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு வாங்கினேன். எவ்வளோ முல்லைப்பூன்னு கேட்டேன். ஒரு ஆளுக்கு 30 ரூபா சொன்னாங்கப்பா. நான் சொன்னேன், மேலேருந்தே சொன்னேன், அந்த தாத்தா வராரு, அவர் வந்து 25 ரூபா தானே போடுறாரு ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொன்னேன். போடுவார், நல்லா போடுவார் பாரு, ஏன் 5 ரூபா போடுவார், வாங்கிக்கேன் அப்படி இப்படின்னு ஒரே பேசுனாங்க. ஒரு சேரு 600 விற்கிது, 450 ரூபா விற்கிது, முல்லை இது விற்கிது, சாமந்தி அது விற்கிதுன்னு ரொம்ப புலம்புனாங்க. எனக்கு கோவம் வந்துச்சு. 30 ரூபா தானே போடுறீங்க, அப்படியே இது புலம்பிகிட்டே போடுறீங்க, நான் சொன்ன ரேட்டுக்கா போடுறீங்க, நீங்கள் சொன்ன ரேட்டு தானே போடுறீங்க, புலம்பாமல் போடுங்கக்கா அப்படின்னு கத்தினேன். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, 2 ஆளுக்கு முல்லை வாங்கினேன் 60 ரூபா. ஜாதி எவ்வளோன்னு கேட்டேன். ஜாதி எனக்கு ரொம்ப பிடிக்குமா, சரி ஒரு அளவுக்கு வாங்கலாம், எப்போ ஒரு டைம் தானே, எப்பவுமே 30 ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டேன் பூ, நாளைக்கு சாமி கும்பிட்டு தொட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கலாம்னு சொல்லிட்டு. துளசி இருக்கான்னு கேட்டால் இல்லைன்ட்டாங்க. சரி, துளசி நம்ம கடை பொறுமையாக வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஜாதி எவ்வளோக்கான்னு கேட்டேன். 30 ரூபா தான்மா நாங்கள். சரி, அது ஒரு அளவுக்கு போடுங்கக்கா அப்படின்னு 100 ரூபா எடுத்துகிட்டு அவங்க நிம்மதியாக என்னை பார்த்தாங்க. என்னக்கா அப்படின்னேன். எவ்வளோமா ஆச்சு, 20 ரூபா நான் தரணும்ல அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு கணக்கு வழக்கே தெரியாமல் அவங்க பூ விற்கிறாங்க. அதில் எத்தனை பேர் ஏமாத்துறாங்களோ. நான் சொன்னேன், இல்லைக்கா 10 ரூபா தான்க்கா போடணும் நீங்கள், ஏன்னா 30 ரூபா இல்லைக்கா, 3 ஆளுக்கு 90 ரூபா வருதுக்கா அப்படின்னு. 20 ரூபா இல்லையாம்மா, 10 ரூபாவா அப்படின்னு கேட்டு போட்டு போகிறாங்க 10 ரூபாவை. ஆனால் நான் ஃபஸ்ட்டு கேட்டதுக்கு அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. வேறு ஒருத்தர் தான் கம்முன்னு இருந்திருப்பாங்க. சரி போடட்டும் அப்படின்னு. வேண்டாங்க, வெயிலில் கஷ்டப்படுறாங்க, அதுவும் லேடிஸுங்க. அந்த 10 ரூபாய்க்கு தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கெல்லாம் விற்றா அதில் லாபம் அவங்களுக்கு எவ்வளோ வரும், ஒரு 300 400 வரும்னு நினைக்கிறேன். அதனால் அப்படி கணக்கு தெரியாமல் யாரும் உங்களை கேட்டால் கூட நீங்கள் கரெக்டாக சொல்லி இது பண்ணிவிடுங்க. அந்த வெயிலில் சுற்றுறவங்க, ரோடோட சுற்றுறவங்ககிட்டலாம், வியாபாரம் பண்ணுறவங்ககிட்டலாம் வேறு பேசாதீங்க, வாங்கிடுங்க. நான் ஏன்னாக்கா இவர் இந்த ரேட்டு போடுறாருன்னா அந்த ரேட்டு கேட்டேனே தவிர நான் அவங்க சொன்ன ரேட்டை கம்மி பண்ணி கேட்கல. எப்படிலாம் இருக்காங்க இப்போ, இப்படி ஏமாதாலும் ஏமாறுவாங்க, 5 ரூபா கம்மி பண்ணி விற்க மாட்டேன்றாங்க. சரி விடுங்க, பரவாயில்ல, சரிங்களா. நம்மளோட கஷ்டப்படுறவங்ககிட்ட நம்ம வந்து காசை பற்றி பேசக்கூடாதுங்க, சரிங்களா. நீங்களும் அதேமாரி இருங்க. உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடந்திருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள். எங்கே எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க, பார்க்குறீங்க, லைக் போடுறீங்க, எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கம்மா, சிஸ்டருங்களா, பிரதர், யார் பார்த்தாலும் சரி. பாய்.